காப்பிரைட்டிங்கிறது எங்களுக்கு என்னன்னு தெரியாது, சில பேருக்கு தெரியாது, ரைட்டுங்களா? சில பெண்களுக்கும் தெரியாது, ஆண்களுக்கும் தெரியாது. அது வந்து காப்பிரைட்டிங்கிறது குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு காப்பிரைட்டி வச்சிருக்கு, ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல போய் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி கூட கொடுக்கணும், ஓகேங்களா? எங்களுக்கு வந்து அது எழுதியும் கொடுக்கல, சொல்லவும் கிடையாது, ஓகேங்களா? அனுமதியே கேட்க கிடையாது, அனுமதியில் வந்து நோட்டில் எழுதியும் கொடுக்க கிடையாது, ரைட்டுங்களா? அந்த நோட்டை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து காட்டுறப்ப டாக்டர் உள்ளுக்கு லேடி டாக்டர் இவன் ஆரம்ப ஆபீஸில் போய் பாருன்னு சொல்லி நோட்டை பேப்பர்லாம் 1 வருஷத்துக்கு முன்னே பிடிங்கிட்டாங்க. பிடிங்கிட்டு எதுவுமே கொடுக்க கிடையாது. எங்கிட்ட வந்து பையன் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருந்துச்சு. அதை கொண்டுட்டு வந்து இங்கே டீன் மேடர் கேட்குறப்ப அவங்க வந்து நாங்கள் ஒரு குழு அமைப்போம், குழு அமைச்சு எல்லா டாக்டரும் அந்த டைமில் எந்த டாக்டர் இருந்தாங்க, நர்ஸ் இருந்தாங்க, நல்லா குழு வச்சு கமிட்டி போட்டு தான் உங்களை கூப்பிடுன்னு அவங்க சொன்னாங்க. சரின்ட்டு எங்கிட்ட வந்து ஒரு 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. லெட்டரில் வந்து ஆஜராங்கன்னு சொன்னாங்க. ஆஜரானத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களோட அனுமதியோட தான் வச்சிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோங்கன்னா, என்னோட அனுமதிக்கு என்ன குரூப் இருக்கு, ரைட்டுங்களா? நீங்கள் வந்து என் பையன் பிறந்த அன்னைக்கு 15 குழந்தைக்கு பிறந்திருக்குது. 15 குழந்தைக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி காப்பிரைட் வச்சிருந்துருக்காங்க. 15 பேர்த்துக்குமே கேட்காத காப்பிரைட் வச்சிருந்துருக்காங்க. அந்த 15 பேர்த்துல ஒரு 6 பேர்த்துக்கு சீ பிடிச்சிக்கிச்சு, ஒரு 2 ஒருத்தருக்கு கீழே விழுந்துருச்சு. மீது எங்களை மாரி இருந்து தெரியாதவங்களுக்கு உள்ள லாக் ஆயிருச்சு. எங்களுக்கு வந்து காப்பிரைட் வச்சதுனால உடம்பு வீக் ஆகி எங்களுக்கே தெரியாதா, நாங்கள் போய் சிஹெச்சில் போய் பார்க்குறப்ப மறுபடியும் காப்பிரைட் இருந்திருக்குது, ரைட்டுங்களா? எடுத்த பிறகு என்ன இருக்குதுன்னா உடம்பு நம்ம டல்லு. இப்போ என்னன்னு கேட்குறேங்கன்னா, காப்பிரைட்டுங்கிறது அனுமதியோட வைக்கணும். அனுமதியோட ஏன் சார் வைக்கிறீங்க? குழந்தை பெற்றுக்கிறோம் பெக்கல, அது அப்புறம், ரைட்டுங்களா? அவங்க சொந்த விஷயம். குழந்தை பெற்றுக்கிறாங்க பெக்கல. காப்பிரைட்டுனால என்ன ஆகுது தெரியுமா? உடம்பு சீ பிடிக்குது, ரத்தத்தில் இழுத்துறது, உடம்பால இழைச்சிருது, ரைட்டா? இப்போ காப்பிரைட் எடுத்த பிறகு அடுத்த குழந்தைங்க வந்து செட் ஆகலைன்னா அது யார் பொறுப்பு? சிஹெச் ஏற்றுக்குமா? இப்போ காப்பிரைட் வந்து அனுமதியோட வைக்கலாம். அனுமதி இல்லாத வச்சுட்டு இந்த மாதிரி ஏமாந்து போய் மன வளர்ச்சியில் பிரச்சனை கொண்டாடிக்கல, சண்டை, ரைட்டுங்களா? வீட்டில் என்ன வீட்டில் என்னம்பாங்க, இல்லை எனக்கு தெரியாது டாக்டர் தான் வச்சுட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், இல்லை நீ தான் வச்சுக்கிட்டு வந்து நான் எங்களுக்குள்ள சண்டை வரும். இதை வந்து கிளியர் பண்ணி கொடுங்கறத நான் கேட்கறேன், தவிர எங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2014 தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். 12 தான் லேட் மேரேஜ். அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வீரபாண்டி, எஸ்கே செல்வம் அரசியல் தலைமையில் தான் கல்யாணம் பண்ண பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, 3 வருஷமா வந்து எங்க வீட்டுக்கு அப்ப வந்து 19 வயசு, எனக்கு வந்து 34 வயசு. லேட் மேரேஜ். லேட்டா கல்யாணம் பண்ணனால நான் வந்து கோகுல் ஆஸ்பத்திரி, சாரதா காலேஜ், சண்முக மருத்துவமனையில் பாரு, ஏப்பா நல்லா தான் இருக்குது பூபதி, வீணை ஏன் லட்சக்கணக்கில் செலவு பண்ற, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நான் ரிலாக்ஸா விட்டுட்டேன். 3 ஆண்டுகள் கழிச்சு தான் பையன் வந்து உருவாகலாம். 3 ஆண்டு கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ ஈரோட்டில் ஒர்க்கில் இருந்தேன். மாமியா வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் அப்போ வந்து அட்மிஷன் வந்து கோகுல் ஆஸ்பத்திரியில் போய் விசாரிக்க போயிட்டேன். கூட்டு வாங்க 40,000 செலவாகுனாங்க. அது கூட இங்கே வரவும் இங்கே இருக்கிற நர்ஸுங்களும் நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுகபோரசுமாக பையன் நல்லபடியாக பிறந்துட்டாங்க, ரைட்டு. 3 நாள் நல்லபடியாக பார்த்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. வேற எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை. காப்பிரைட்டுக்கு மட்டும் தான் எனக்கு பிரச்சனையே தவிர கேட்கவே கிடையாது. கேட்டுருந்தா கிட்டத்தட்ட 20 டைம் வந்துருக்குறேங்க. நான் பிட்டிஷன் கொடுத்துருக்கேன். டீன் மேடம் அலை விட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப ஆபீஸில் போனால் அங்கே போங்கிறாங்க, டீன் மேடம் போனால் அங்கே போங்கிறாங்க. ஊர் விட்டு பித்தாட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்புறம் அரசு மருத்துவமனையில் இப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மாபெரும் தப்பு இல்லை, சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு தெரியும், எப்போ கண்டுபிடிச்சீங்க? இதுங்களா இப்போ கண்டுபிடிச்சி ஒரு 6 மாசம் ஆகுதுங்க. இப்போதான் எனக்கு தெரியும் காப்பிரைட் இருந்தது. எனக்கு இப்போதான் தெரியும். எனக்கு காப்பிரைட் குடும்ப கட்டுப்பாடு மட்டும் தான் தெரியுமா சார்? சில படிச்சுகளுக்கே தெரியாதுங்க காப்பிரைட். ஏன்னா சேருக்கு பொறுத்து தான் தெரியும், ரைட்டுங்களா? இப்போ காப்பிரைட்டுங்கிறது எனக்கு என்ன குடும்ப கட்டுப்பாடுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ காப்பிரைட் வச்சுனால கீழே என்ன 2 குழந்தைங்க இருந்திருக்கும். இதுக்கு மேலே சுதா மருத்துவமனையில் போனால் 25 லட்சம் கேட்குறாங்க. பேபி மூலியமாக போடணும், உனக்கு சத்து இல்லை, எதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மேலே மன வளர்ச்சியில் தாங்க. டீன் மேடம் கேட்டதுக்கு நீ பண்ணுறதை பண்ணிக்கா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு தபால் அனுப்பி வச்சுருந்தாங்க. தபால் வந்து நான் என்ன கேட்டிருந்தேங்கன்னா, நீங்கள் வந்து டீன் மேடம் சொல்லி கீழே பச்சைங்களை கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, ஓகேங்களா? அதேமாரி காப்பிரைட் வச்சதுக்கு ஒன்று எங்கள் ஒய்ஃபு கையெழுத்து போட்டுச்சா, இல்லை நான் போட்டேனா, இல்லை கூட இருந்தவங்க போட்டாங்களா, அதோட சைனு தான் கேட்குறேன். உங்களோட அனுமதியோட தான் நான் காப்பிரைட் வச்சிருந்தேங்க, அந்த சைனு தான் கேட்குறேன். இந்த சைனோட பேப்பர் ரெக்கார்டெல்லாம் இருக்குது. ரெக்கார்டு அன்றைக்கி வந்து என்ன ஆகி போச்சுங்க, டீன் மேடம் காலேஜுக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க. உள்ளுக்கு ஆரம்ப ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணுறாங்க. இருப்பா வாங்கிட்டு போப்பான்னு சொல்லி கடைசி அந்த ஃபைலை வந்து சூட ஃபைலில் பச்சை கலர் வச்சு கூட படித்து பார்த்துட்டு தரங்க போது டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்ட்டாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க, டைப் அடித்து அனுப்பியிருக்கிறாங்க. காப்பிரைட் வந்து உங்களோட 2 பேர் சம்மதோட தான் நான் வச்சிருக்கிறேன்னு. டைப்புங்கிறது யார் மேலே அடிக்கலாம். டீன் மேடம் மேலே அடிக்கலாம், மோடி மேலே அடிக்கலாம், முதலமைச்சர் மேலே கூட அடிக்கலாம்.
குரூப் வேணுமில்ல, சும்மா டைப் மட்டும் அடிச்சு லெட்டர் அனுப்பினா போதுங்களா? அன்னைக்கு வந்து கார்ப்பரேட் வச்சு 15 பேருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? கேட்டேன். அவங்க கார்ப்பரேட் வச்சிருக்காங்க. அனுமதி வாங்கி தான் வச்சாலும் அனுமதி இல்லையா? இல்ல, அவங்களுக்கு வந்து 2 ஒருத்தர் வந்து நாங்களே வைக்க சொன்னோம், மீதெல்லாம் எங்களை கேட்கவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணா அதோட குரூப் என்கிட்ட இருக்கு, செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு நடவடிக்கை வேணும், உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னா, கார்ப்பரேட் வச்சதுக்கு யார் மேலே தவறு, டாக்டர் மேலே தவறு இருந்தால் நான் கம்முன்னு போயிடுறேன். ஏன்னா பேமலுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்க. இப்போ இது கேள்வி நான் ஒரு குழந்தை 2 குழந்தையா இருந்திருக்கோம் ரைட்டு. இப்போ எனக்கு வேஜ் 46 வயசு ஆகி போச்சு ரைட்டுங்களா. இப்போ பையன் பிறக்கிறப்ப எனக்கு 37 வயசு. ஒரு 40 வயசுக்குள்ள இன்னொரு குழந்தை இருந்தால் பிரச்சனை இல்லை. மீண்டும் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகிறதா எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ எடுத்த பிறகு இப்போ குழந்தை செட் ஆகலை, இதனால என்ன ஆச்சு, வெக்காத இருந்திருக்கலாம்ல. அதுக்கு உள்ள என்ன சொல்றாங்க, நீ கவனிக்காத விட்டுட்டா தப்பு அம்மாள், நாங்களும் குழந்தை பெத்துக்கிறோம் பெக்கல, கார்ப்பரேட் எதுக்கு சார் வைக்கிறீங்க, மாபெரும் தப்பு இல்ல. ஈரோடு சிஹெச்ல தான் போய் பார்த்துருந்தோம். அவங்க தான் சொன்னாங்க. எடுத்துட்டு அது உண்டான பில்லு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எடுத்துட்டோம். எப்போ எடுத்தீங்க? சித்ரா அந்த நோட்டு எடுத்து ஒரு 7 மாசம் இருக்குங்க. எடுத்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, கார்ப்பரேட் எடுத்ததுல இருந்து அடுத்து குழந்தை நிற்கிறது வாய்ப்பு கம்மியா இருக்குன்ட்டாங்க டாக்டர். மற்ற டாக்டர் போய் வெளியே டாக்டர் சுதா மருத்துவ போய் கேட்கறதுக்கு, உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, அணுக்கள் கம்மியா இருக்கு, ஏன்னா வந்து உங்களுக்கு சில மருந்து மாத்திரைலாம் பண்ணோம்னா அவங்க வந்து ஆமா அந்த டைம்ல எந்த டாக்டர் இருந்தாங்களோ அவங்க நடவடிக்கை எடுங்க ஓகேங்களா. ஏன்னா தவறு நடந்திருக்கு, அதை தவறு மறைக்கிறதுக்கு என்னை வந்து இப்படி அலைய விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இது வந்து சரியான படம் நடவடிக்கை இல்லைன்னா சென்னை வந்து சுகாதார மையத்தில் போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிறேன். எங்களுக்கு எப்படி தெரியும் கார்ப்பரேட் வச்சது, அனுமதி சொன்னாதான் தெரியும். ஆமா, அதுக்கு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு செக்அப் பண்றப்பயே வந்து நல்லா தான் இருக்கு, நல்லா இருந்தாலும் நடக்கிறப்ப தான் நடக்குன்னு சொன்னாங்க. அதனால கம்முன்னு விட்டுட்டேன். சரி செகண்ட் அப்போ வந்து நடக்கிறப்ப தான் நடக்குன்னு சொல்லி நாங்களும் கம்முன்னு விட்டுட்டோம். இவங்க உடம்பு வீக்காகவும் தான் கார்ப்பரேட்டுங்கிறது எனக்கு தெரியும் ரைட்டுங்களா. அப்போ குழந்தை பெத்துக்கிறோம் பெக்கல அது தன்னோட விஷயம் ரைட்டா. குழந்தைய பெத்து போட்டு ரோட்டில் விட்டு ஓடுறவங்களா இருக்கிறான், அது தேவையில்ல நமக்கு. கார்ப்பரேட் வச்சு உடம்பெல்லாம் வீக் ஆயிருச்சு. என்னங்க யார் இவங்களா? டாக்டர் வந்து சொல்றது கேளுங்க, பழி வாங்கறதுக்காக யாரும் வைக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுதான் உண்மை, மற்றவங்க பழி வாங்கறதுக்காக கவர்மெண்ட்ல கணக்காட்டுறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த டைம்ல குழந்தை பிறந்திருக்குது கருத்தாடை பண்ணியிருக்கிறோம், இவங்க கவர்மெண்ட்ல நல்ல பேர் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்ல கணக்காட்டுறது தான் கார்ப்பரேட் வச்சிருக்காங்க தவிர ரைட்டுங்களா. இவங்க அடுத்தவங்களை பெத்தானா போனானா இதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து உள்ள வரப்பயே குழந்தைகளை வாங்க தெரியும், பிள்ளை பார்க்க தெரியாதுன்னு இந்த கேள்விகளும் கேட்குறாங்க ரைட்டுங்களா. நான் வந்து டாக்டர் பழி வாங்குறதுக்கும் உங்கள் கம்ப்ளைண்ட் கூட எனக்கு குழப்பம் கிடையாது. அந்த பேப்பர் கேட்குறேன், ஆமாம் எங்கள் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்க சொல்லி நான் கம்முன்னு போயிடுறேன், எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன். நாங்கள் தான் அந்த டைமில் தவறாயிருச்சுங்க சொல்லலான்னு பார்த்தா மறந்துட்டேன் அப்படின்னு அவங்க நேரில் வச்சு அவங்க சொல்லிட்டாங்க. பிரஸ் மண்டபத்தில் சண்டை வராது இருக்குங்களா? இல்லை 15 பேருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சொல்கிறேன் கேளுங்க, மொத்தம் 15 பேர், 15 பேர்த்தில் 14 பேர்த்தில் கேட்குறப்ப அதில் பாதி பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க பெற்றவங்க. அதனால் வந்து அவங்க வந்து அது பெருசாக எடுத்துக்கல. மெயினாக காரணம் அது ஒன்று. சில பேர்த்துக்கு வந்து கீழே விழுந்துருச்சு ரைட்டுங்களா, அது தெரிஞ்சு போச்சு. 2 ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி லாக் ஆகிருக்குது. அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து உள்ள சிஏ பிடிச்சிக்கிச்சான் ஓகேங்களா. அவங்க இப்போ இது எனக்கு ஒரு 2 குழந்தைய 3 குழந்தைய இருந்தால் இவ்வளோ பிரச்சனை பண்ண மாட்டேன் நான் ரைட்டுங்களா. இப்போ எனக்கு அடுத்த வாரம் செட் ஆகிறது இப்போ டெலே ஆகுது இல்லை, மன உளைச்சல் வருங்கண்ணா. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.